வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி. யூஸ்வலாக எப்போவுமே நம்ம கேட்குறது என்னென்னா, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வழக்கில் இருக்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம கேட்குற ஒரு விஷயம். ஸோ இந்த 4 பேரை நம்ம வந்து யார் இந்த 4 பேர், இந்த 4 பேர் நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வந்து நான் வந்து 4 பேர் யாரெல்லாம் வந்து நம்ம வந்து 4 பேர் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இக்னோர் பண்ணணும், அதாவது நம்மளை வந்து புறக்கணிக்கணும். 4 பேர் புறக்கணிக்கிறதுனா ஆட்களை சொல்லலை, நான் அவங்க சொல்கிறதோ அவங்களோட பிஹேவியர்ஸையும் நம்ம இக்னோர் பண்ணுறது தான் சொல்ல வரேன். அதில் வந்து நம்பர் 1 அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட் கிரிட்டிக். அப்படின்னா தமிழில் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது விமர்சனம் வைக்கிறது, எதிர்மறை விமர்சனம் வைப்பாங்க, அதாவது நெகட்டிவ் கிரிட்டிக் கொடுக்கறது. நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்து ஓகே, அதாவது நெகட்டிவ் கிரிட்டிசிசம்னாலே அது வந்து சம்திங் நமக்கு வந்து சொல்கிறது தான், நம்ம செய்கிறது வந்து ஏதோ சரியில்லை, இல்லாட்டி நம்மக்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் என்ன அப்படின்னா, கிரிட்டிசிசமில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னால் அவங்க சொல்கிற அந்த விமர்சனம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து நம்ம செய்கிற தப்பை எதையோ உணர்த்தி காமிச்சு அதுலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு சொல்கிற ஒரு விமர்சனம். அந்த விமர்சனம் வந்து நல்ல விமர்சனம். இன்னொரு விமர்சனம் வந்து எப்படின்னா எதிர்மறையான விமர்சனம். நம்ம நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு சின்ன எதையோ பெருசாக பூதகரமாக காமிச்சு நம்ம பண்ணது எல்லாமே வந்து தப்புங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பாங்களா, அதுதான் வந்து இந்த கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது நம்ம வந்து அது நெகட்டிவாகவே சொல்கிறவங்கள நம்ம வந்து இக்னோர் பண்ணணும். ஓகே, செகண்ட் கேட்டகரி யாருன்னா அந்த நேசேயர். நேங்கிறனா நோ தான். அது வந்து தமிழில் சொன்னோன்னா எதையுமே மறுப்புவாங்களா, நம்ம எதை சொன்னாலும் வந்து இல்லை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் மறுப்பவர்கள். அவங்க தான் அடுத்த கேட்டகரியில் வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எந்த விஷயத்தையும் நமக்கு பேச மாட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து நான் எதிர்மறையாகவே, அதாவது நம்பிக்கையின்மையை வந்து நம்ம மேலே திணிக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு புது ஐடியாவோ ஒரு புது கோலையோ ரீச் பண்ணணும்னா அதில் உள்ள எல்லா வந்து நம்மளை வந்து ரீச் பண்ண விடாமல், நம்பிக்கை கொடுக்காம அது வேணாம், இதெல்லாம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு நம்மளை திருப்பி நார்மலான இடத்துக்கு இழுக்க பார்க்குற அந்த மாதிரி ஆட்கள். இவங்க என்னென்னா, அவங்கள வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கையின்மையினால் அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து அவங்களோட ஓன் பயத்தை வந்து நம்ம மேலே திணிச்சு நம்மளையும் வந்து நம்ம வந்து நம்மளோட கோல்ஸோ இல்லாட்டி நம்மளுடைய அடுத்த புது ஐடியாவோ புது விஷயங்களையோ நம்மளை செய்ய விடாமல் தடுக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம், நம்மளோட நெய்பர்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஈவன் ஆஃபீஸில் கூட இப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்களையும் நம்ம வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து 3வது பீப்புள் பார்க்கலாம். 3வது செட் ஆஃப் பீப்புள் யாருன்னா, கிசு பேசுகிறவங்க, அதாவது த காசிப்பர்ஸ். அப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு குரூப்லேயோ இதுலேயோ ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5வது பேர் வந்து எழுந்துச்சு வெளியில் போனாங்கன்னா அந்த 4 பேரில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5வது போனாங்கள்ல இல்லாத பர்சன் அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி பேக் பைட்டிங் சொல்லுவாங்க. பின்னாடி வந்து பேசுகிறது யார், முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க அவங்க கூட, ஆனால் அவங்க அங்கேருந்து போனோன்னே அவங்கள பற்றி வந்து வேறு விதமாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஆட்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேசுகிறது அந்த பேச்சுக்களையும் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த காசிப் பண்ணுற அந்த குரூப்லேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் கிடையாது. அடுத்தவங்கள பற்றி புறம் கூறுற மாதிரி நம்மளும் சேர்ந்து அவங்க கூட ஜாலராக போட்டு இன்னும் அடிஷ்னலாக நம்ம 2 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுல நிப்பாட்டணும். ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட க்ரோத்துக்கு நல்லதில்லை, நம்மளோட ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ்க்கும் நல்லது கிடையாது. நம்ம எப்போவுமே சொல்கிறதா இருந்தால் அவங்களுடைய நல்ல விதமாக அவங்க ஃப்ரெண்ட்லேயே சொல்லணும். ஏதாவது கிரிட்டிசிசம் கொடுக்குறதா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம கொடுக்குறதுக்கு நமக்கு தெரியணும். அப்படி இல்லையா நம்ம வந்து பேக் பைட் பண்ணவே கூடாது, பின்னாடி வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களையுமே வந்து நம்ம இக்னோர் பண்ணணும். அவங்க வந்து யாராவது இதே மாதிரி தான் ஒரு ஆஃபீஸில் ஒரு கலீகாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கலாம், ஈவன் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கூட இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த கைண்ட் ஆஃப்
பீப்புளையும். அதுக்கப்புறம் 4th கேட்டகரி என்ன அப்படின்னா இந்த என்விஎஸ் அப்படின்னா என்னென்னா பொறாமை பிடிச்சவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணியிருந்தாலோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ணியிருந்தால் அவங்க வந்து நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கீழே இறக்குறதுக்கு பார்ப்பாங்க, அந்த மாதிரி பேசுகிறவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து மற்றவங்களோட சக்ஸஸை வந்து இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டையோ அவங்க வந்து செலிப்ரேட்டே பண்ண விட மாட்டாங்க. அதை பற்றி வந்து குறை சொல்லி அந்த அட்மாஸ்ஃபியரையே கெடுக்க பார்க்குற மாதிரி ஆட்கள். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன், நம்ம வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எதிர்பார்ப்போம். அந்த இதை வந்து கொடுக்க முடியாதவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு வந்து திருப்பி அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து எடுத்து வைக்கிறது கஷ்டமாகும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறதையும் நம்ம இக்னோர் பண்ணணும். இதுவுமே வந்து ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் நம்ம 4 பேர் என்னன்னு பார்த்தோம், யாரெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ வந்து நம்ம மற்றவங்கள பற்றி நம்ம பேசணும். இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களாம் இந்த 4 விதமாக இருக்கிற அடுத்த பீப்புளை பற்றி பேசணும். இப்போ என்னென்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிச்சு நம்ம யாருக்காவது நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அதான் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம யாருக்காவது கான்ஸ்டன்ட் கிரிட்டிக்காக இருக்கமா, இல்லாட்டி எப்போவுமே நம்ம வந்து இது மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கமா, இல்லாட்டி யாராவது சொல்கிறது எப்போ பார்த்தாலும் இல்லை இப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாமல் கீழே இறக்கி விட்றோமா, அதுக்கப்புறம் யார் பின்னாடியாவது நம்ம வந்து புறம் பேசுகிறோமா, அதுக்கப்புறம் யாரையாவது பார்த்து பொறாமப்படுறோமான்னு நம்மளும் யோசிக்கணும். அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளும் அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். இல்லாட்டி நம்மளை யாராவது இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இது. அப்போ வந்து சரி 4 பேரையும் நம்ம பார்த்தாச்சு, யாரெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது வாழ்க்கையில். நான் என்ன சொல்கிறேன்னா புறக்கணிக்கிறதுங்கிறது கிடையாது. இவங்க சொல்கிறதும் அவங்களோட ஆக்ஷன்ஸும் தான் நம்ம புறக்கணிக்க முடியாது. அந்த நபரை பற்றி நம்ம வந்து எதுவுமே பிடிக்கணும். அவங்க கூட எப்பவும் போல் நம்ம பேசணும் வைக்கணும். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அதோட மீனிங். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தாச்சு. இப்போ 4 பேர் யாரை வந்து நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மென்டார். அது வந்து தமிழில் என்ன அப்படின்னா வழிகாட்டி. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நம்மளோட வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, நம்மளோட ஒரு படி மேலே இருக்கிறவங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இல்லாட்டி வயசில் ரொம்ப மூத்தவங்களாக இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஜாபில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம இப்போ தான் போய் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஜாப் மட்டும் இல்லாமல் இப்போ வாழ்க்கையிலையுமே நம்ம சிம்பிளாக ஒரு கிச்சனே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சமைக்க தெரியாதுன்னா நம்மளோட வீட்டில் யாராவது வயசானவங்க இருப்பாங்கள்ல, நம்மளோட அம்மாவோ இல்லாட்டி கல்யாணம்னா மாமியாரோ இல்லாட்டி சம்படி, அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அவங்க தான் அப்போ வந்து நமக்கு மென்டாராக இருப்பாங்க. சரியா? அப்போ அவங்க இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். வேறு எதாவது இருந்தால் கூட நமக்கு வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் வழிகாட்டுற மாதிரி யாராக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்கள நம்ம மென்டாராக வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து கைடன்ஸ், அப்புறம் ஏதாவது அட்வைஸ் வேணும் இல்லாட்டி நமக்கு ஏதாவது நாலேஜ் வேணும்னா அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கோச்சாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கிற சீனியர் கலீகாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே கொஞ்சம் மூத்தவங்களோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மென்டர்ஸை வந்து நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா பியர்னா நம்மளை மாதிரியே சக நபர், அதாவது நம்ம லெவல்லே இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம லெவலில் நம்மளோட சிமிலர் ஏஜோ சிமிலர் ஸ்டேஜ்லேயோ நம்ம லைஃப்பில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் வந்து நம்ம லெவல்லே ஒர்க் பண்ணுறவங்கள தான் வந்து பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸோ கசின்ஸோ இல்லாட்டி ஒரே லெவலில் இருப்பாங்கள்ல ஏஜ் குரூப், இல்லாட்டி வீட்டில் எல்லாருமே சிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த குரூப்பில் வருவாங்க. அவங்க அந்த லெவலில் இருக்கிறவங்க எப்படின்னா யூஸ்வலாக வந்து போட்டி பொறாமல் இல்லாமல் ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து உண்மையான நம்மளுடைய ஃபீட்பேக் கொடுத்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரியே சிமிலராக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட ஒத்த கருத்து உள்ளவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதுதான் அந்த பியர்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து த சேலஞ்சஸ்.
இப்போ சில பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க, நம்மளை வந்து புஷ் பண்ணுவாங்க அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி. அதாவது நம்ம ரொம்ப ஜாலியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வீட்டில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை நீ இது பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு இதெல்லாம் வந்து கற்றுக்கோ, இது போ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு தேவை. இல்லாட்டி நம்ம வந்து ஒரே இடத்துல தான் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருப்போம். அடுத்த லெவலுக்கு நம்ம போகவே மாட்டோம். வேறு எதையும் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதை வந்து அந்த மாதிரி எடுத்து சொல்கிறவங்க நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கூட தேவை. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபீட்பேக்கும் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டு தான் நம்மளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளை க்ரோ பண்ண வைக்கும், நம்மளை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து எப்போவுமே நம்ம அசியூம் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த இப்படி பண்ண முடியுமா, நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகத்தோடு இருப்போம். இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளை வந்து அந்த சந்தேகத்தை போக்கி இல்லை முடியும்னு சொல்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களையும் நம்ம கூட வச்சுக்கணும் கண்டிப்பாக. அவங்க வந்து யாருன்னா ஒரு நம்ம கூட ஒரு காம்படிஷனில் இருக்கவங்களோ இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ யாராக இருந்தாலும். இப்போ ஒரு காம்படிஷன் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த இதில் பாடுற காம்படிஷன்லாம் டிவியில் போடுறாங்களா, அவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அந்த பசங்களாம், இந்த காலத்து பசங்க. ஆனால் காம்படிஷன் வரும்போது எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஆக்சுவலாக. அதுதான் வந்து சேலஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து 4th கேட்டகரி வந்து சப்போர்ட்டர்ஸ். இவங்க யார் அப்படின்னா, நமக்கு எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது ஒன்றுனா ஒருத்தவங்க கிட்ட போய் நம்மளால் ஒரு சப்போர்ட்டோ என்கரேஜ்மெண்ட்டோ நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இமோஷ்னல் சப்போர்ட்டாக அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து சப்போர்ட்டர்ஸ். இவங்க மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க, இல்லாட்டி நம்ம ஹஸ்பண்டு ஆர் ஒய்ஃப் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரொம்ப நாளாக நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நம்மளோட ரொம்ப எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது, அவங்களையும் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ யார் அந்த 4 பேருன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 பேரை நான் போட்டிருக்கேன். இப்போவும் நம்ம அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். நம்ம யாருக்காவது இந்த 4 பேர் கேட்டகரியில் வர்றாமான்னு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சது யாருக்காவது சொல்லிக் கொடுக்குறோமா, நம்மளுடைய சக நபர்கள், நம்மளுடைய சக தோழிகளோ, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சக கசின்ஸோ, ஹூவர் இட் இஸ், அவங்களுக்கு கூட நம்ம எப்படி இருக்கோம், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோமா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோமா, அவங்களே மேலே வர்றதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம புஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்னவாது பண்ணுறோமா. அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே ஒரு இமோஷ்னல் சப்போர்ட்டராக நம்ம எப்போவுமே இருப்போமா யாருக்காவது. அப்படி இருக்க முடிஞ்சால் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் அப்போ தான் நம்மளை வந்து மற்றவங்க அவங்க வாழ்க்கையில இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது. இப்போ நமக்கு தெரியும் யார் அந்த 4 பேர். ஸோ 4 பேர் 4 விதமாக, இந்த 4 பேர் அதாவது நம்ம சேர்க்க வேண்டிய 4 பேர் 4 விதமாக இல்லை, 400 விதமாக சொன்னாலும் நம்ம கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு குரூப்பில் சொன்ன 4 பேர் என்ன சொன்னாலும் நம்ம வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பீப்புளை என்றைக்குமே நம்ம வந்து வெறுக்கக்கூடாது. ஆனால் வந்து என்னென்னா we can இக்னோர், நமக்கு வந்து அது தேவையில்லைன்னா இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அடுக்க காமாக போயிடலாம். இந்த வீடியோ ஒரு சின்ன செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மாதிரியான ஒரு வீடியோ தான். இது வந்து கண்டிப்பாக லைஃப்க்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வீடியோ தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.